ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு வாங்கின கரும்பு மிச்சம் இருந்துச்சுங்க. அதை கடிச்சு திங்கிறதுக்கு ஒரே சோம்பேறித்தனம். உடனே அந்த கரும்பெல்லாம் எடுத்து நான் ஜூஸாக போட்டுட்டேன். கடைகளில் தான் கரும்பு ஜூஸ் குடிச்சிருப்போம். வீட்டில் இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கரும்பெல்லாம் இதே மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சின்ன துண்டாக கட் பண்ணால் தான் மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. கத்தி வச்சு இப்படி எடுத்தாலே எல்லாமே வந்துடும். இந்த கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா கடையில் குடித்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இஞ்சி லெமன்லாம் போட்டிருந்தேன். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோல் சீவின கரும்பு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா அரைப்படும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் ஒரு அடி அடிச்சுக்கலாம். மிக்சியில் ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா அடிச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜூஸை இன்னொரு தடவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். பெரிய கரண்டி வச்சு இதே மாதிரி நல்லா அமுத்தி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா கை வச்சு நீங்கள் நல்லா பிழிஞ்சிட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் நல்லா வந்துடும். லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.